65 போராடி சிறை சென்றவங்களாக இருக்கட்டும், இறந்து போனவங்களாக இருக்கட்டும், அந்த தனிநபர் மட்டும்தான். இப்போ ஏன்னா திருமணமாகாதவங்க தனிநபரை அது இழப்பு ஒரு தனி மனிதருக்கு மட்டும் இருந்துச்சு. அதை என்ன மாதிரி அது நீங்கள் உங்களால் கடந்து வர முடிஞ்சுது? என்ன அதை எப்படி எதிர்கொண்டீங்க எல்லாத்தையும்? 1964 ஜனவரி 20 சென்னைக்கு போனார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புத்தகத்தில் முதலமைச்சர் அப்போ அவரை சந்தித்து காலில் விழுந்து தமிழை காப்பாற்றுங்கள், இந்தியை கைவிடுங்கள் என்று மன்றாடி கேட்டேன். இவனுக்கு பைத்தியம் போடுறது, இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அறக்கட்டளை கட்டளையிட்டாங்க. உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஜெயிலில் இருந்து விடுதலை செஞ்சாங்க. விடுதலை செஞ்சது நேராக திருச்சிக்கு வந்தேன். திருச்சியில் போய் ஜங்ஷனுக்கு போனேன். பெட்ரோலை வாங்கினேன். இல்லைன்னா அங்கேயே என் உயிரை தியாகம் செஞ்சுருப்பேன். அதுக்கு முதலமைச்சர் பட்டோக்கத்திலும் தலையாக இருந்துட்டார். அதனால் நான் திருச்சிக்கு வந்தேன். திருச்சிக்கு போய் பெட்ரோலை வாங்கி எடுத்துக்கொண்டே நடந்தேன். ஏன் செத்தான் செந்தமிழ்நாட்டு என்ன சாமி என்று கேட்டான். உருவத்திலே அவன் மனிதனாகத்தான் பிறந்தான், உள்ளத்திலே வயிறில் ஊன் கடவுளாக பிறந்தவன். மனிதனுக்கு உள்ள 2 கைகள் 2 கால்கள் இருந்தன. ஆனால் அவன் மலர் ஊட்டிந்த பூஞ்சோலைகளை நாடி செல்லவில்லை. ஒரு கையிலே பெட்ரோல், ஒரு கையிலே பேக்கு எடுத்துக்கொண்டே நடந்தான். பெக்கென்று நின்றான். தேடி சென்றவிடம் வந்துவிட்டமே என்று மனதுக்குள்ளே சிரித்து கொண்டான். பெட்ரோலை ஊற்றினான். தீக்குச்சியை கிழித்தான். தீ பரவியது. ஐயோ அம்மா என்று கதறவில்லை. உதவி உதவி என்று கூப்பாடும் இல்லை. 2 வாக்கியங்கள் கேட்டான். தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று. அந்த குரல் எப்படி கேட்டது இந்த தமிழகத்துக்கு? எவனோ ஒருவன் இறந்தான்னு போனீர்களா? குளத்திலே வீழ்ந்து செத்தவன் கதை இல்லை இது. ஆற்றிலே வீழ்ந்து அதனோடு துளைந்தவன் கதை இல்லை. தமிழான இனத்திற்கு தன்னையே அர்ப்பணித்த ஒரு வாலிபனின் கதை இது. அருமை மனைவி கமலாவையும் பச்சிளம் குழந்தையும் பறக்க துடிக்க வைத்த காங்கிரஸ். அந்த பக்தோதரன் சொன்னார் பாருங்க, பைத்தியம். அதுக்கு சொல்கிறாங்க. உள்ளத்திலே வீரத்திற்கு விதை விதித்து விட்டான் அந்த உத்தம புருஷன். ஆசைகளை அறுத்து, பாசத்தை வெறுத்து, நாட்டுக்காக ஒரு மொழிக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு வாலிபன் கதையில் அருமை மனைவி கமலாவையும் பச்சிளம் குழந்தையும் பறக்க துடிக்க வைத்த காங்கிரஸ். தமிழ் மகனே, நீ காரி துப்பு, உன் இச்சல் மழையாக பெயர்ந்து தமிழகத்தை அழைத்துச் செல்லட்டும். திருச்சியிலே மாண்டவனே சிங்கத்தமிழன் சின்னசாமி. நெருப்புக்கு இறையானான் சாமிக்கு, நெஞ்சுக்கு நினைவானான் சாமி, ஏட்டுக்கு எழுத்தானான் சாமி, வீட்டுக்கு விளக்கானான் சாமி. ஏதோ முக்கியமானது மனசில் எழுதி வச்சுட்டேன். அண்ணா சந்திச்ச அந்த அனுபவம். அண்ணா 1967 அப்போல்லாம் எதுவும் அவர் ஒன்றும் பேசலை. அங்கே போய் இருந்தோம். 6 வாரம் தங்கியிருந்தோம். அண்ணா முதலமைச்சர் பதவி ஏற்பு அங்கே இருந்தோம். ஏதோ நாங்கள் தற்செயலாக போனோம் பார்க்க. அன்றைக்கி பதவி ஏற்பு. அதனால் எங்களை அன்பகத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்கே வச்சு எங்களை பக்கத்துலேயே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆனால் இப்போ தெரியறது அப்போ தெரியல. அவங்களோட சேர்ந்து எடுக்க விவரம் தெரியல. அப்போ அவங்க பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு பயமாக போயிடுச்சு. எப்படி நம்ம ஒரு முதலமைச்சரை பார்க்க வந்துட்டோமே, எப்படி அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்க கூட எப்படி சேர்ந்து நிற்கிறதுங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் எங்களை மட்டும் தனியாக இந்த ஃபோட்டோவை அங்கே வச்சு அண்ணா போட்டார் மாலை. அண்ணா பதவி ஏற்பு போகிற அன்றைக்கி இந்த மாலையை போட்டார். அப்போ நாங்கள் இருக்கும்போது எங்களையும் பக்கத்துலேயே நிற்க வச்சு, அப்போ இது 6 வயசு குழந்த, பக்கத்துலேயே எங்களையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்து ஒரு 4-5 நாள் அங்கேயே எங்களை தங்க வச்சாங்க. இருந்து அப்புறம் வரும்போது எல்லாம் பிள்ளைங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு செலவுக்கு பணம் செயின் ஏற்றிட்டு கைக்கு 5 ரூபா பணத்தை போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க.
தமிழுக்காக உயிர் விட்டாங்கல்ல, அவரோட தியாகங்கிறத எப்படி போற்றணும்? அதை யாரும் இப்போ போட்டுறா? அதெல்லாம் யாரும் சட்டம் பண்ணல, போட்டுன்னு சட்டம் பண்ணல. தியாகத்தை பற்றி யாரும் இப்போ நினைக்கல, யாரும் பண்ணல. இந்த 3000 அவர் போட்ட காசு தான் பண்ணணும். அப்புறம் ஒன்றும் இல்லை. இல்லை ஒரு செத்த வருஷம் அன்னைக்கு இந்த ஜனவரி 25 வருதுன்னா வீட்டுக்கு வந்து இந்த போட்டா பாட்டி மாலை போடுவாங்க, ஆச்சரிக்கு மீட்டிங் போடுவாங்க கட்சிக்காரங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க? உலகத்திலேயே முதல்ல போய் தியாகம் பண்ணாத என்ன உதவி செஞ்சுருக்காங்க எனக்கு? இப்போ முடியல, உக்காந்துருக்கேன். என் பிள்ளை என்ன பண்ணும்? தையல் மிஷின் வச்சுக்கிட்டு தைச்சி 10 ரூபா சம்பாதிக்கிறது. அதை வச்சுக்கிட்டு இந்த 3000 பென்ஷன் எடுத்து நாளைக்கு சாப்பிட்றது. 1 கிலோ அரிசி 100 ரூபா வைக்கிறது. அதோடவே இருக்குது. அது போட்டதோட அதை யாரும் சட்டம் பண்ணல, எனக்கு இல்லை. Thank you.